இட்லினாலே தேங்காய் சட்னி, கார சட்னி, தக்காளி சட்னி இப்படி தான் நம்ம வச்சு பழகிருக்கோம். இந்த சட்னி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து நல்லா பொன்னிறமாக வரணும். அது வரைக்கும் நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 10லேருந்து 15 வரைக்கும் பூண்டு தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 3 வரமிளகாய், 3 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூட பெரிய சைஸில் 3 தக்காளியை ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கும் போது தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா குழைய வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆற விட்டுட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்து தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சட்னிக்கு தாளிப்பே தேவையில்லை. இட்லியோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். பெட்டு கட்டுறங்க. நிச்சயமாக 3 இட்லி சாப்பிட்றவங்க 2 இட்லி எக்ஸ்ட்ரா தான் சாப்பிடுவீங்க. நிச்சயமாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கண்டிப்பாக கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். பாய்.